ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேரனோட ஆட்டோகிராஃப் மாதிரி ஞாபகம் வருது வீடியோ தான். ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம யூஎஸில் இருக்க தோட்டத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இது தோட்டத்துக்கு போகிற வழி இங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. ஸோ கொரோனானால எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நம்மளோட போன வருஷத்து தோட்டம், அதாவது போன வருஷம் நம்ம வச்ச செடி. இந்த செடி 2019 நாங்கள் ஸ்ட்ராபெரி செடி வச்சுருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ராபெரி வரவே இல்லை, பூ கூட பூக்கலை. இந்த வருஷம் நாங்கள் சரி எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம இந்தியாவுக்கு போக போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் புக் பண்ணலை கார்டனுக்கு. ஸோ சும்மா நம்ம வாக்கிங் போகும்போது சரி நம்மளோட தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனப்போ ஷாக்கிங்காக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி செடி அப்படியே இருந்துச்சு, நல்லா பச்சை பசேல்னு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பூ பூத்துருந்துச்சு. ஸோ ஒரு 2 வாரம் கழித்து திரும்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிவன்னு ஸ்ட்ராபெரியாக காய்ச்சி தொங்குச்சு. இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, நம்ம செடியில் இவ்வளோ ஸ்ட்ராபெரியான. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம நம்ம ஸ்ட்ராபெரியை நம்மளாலே பறித்து சாப்பிட முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா April 2, 2019 அப்போ எடுத்தது. இது நாங்கள் கம்யூனிட்டி கார்டனில் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு அலாட் பண்ண இடம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா April 7, 2019 அன்றைக்கி நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு விதை விதைச்ச நாள். ஸோ ஒரு குட்டி கூடையில் வீட்டில் முளைச்சி கிடந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் முளைக்க வச்ச வெந்தயம், இதெல்லாம் கொண்டு விதை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வீடியோவில் அந்த ஒரிஜினல் ஆடியோவோடு கேட்கும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா இதில் நாங்கள் பண்ண டிஸ்கஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குட்டி குட்டி டூல்ஸ் எல்லாம் வச்சு போன வருஷம் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருந்த அந்த பிளாஸ்டிக் இலை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாட் மிக்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பாட் மிக்ஸில் இருக்க மண்ணெல்லாம் புது மண்ணாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கே வைக்கலாம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் வேறு இருக்கிறது இவ்வளோ குட்டி இடம், அதில் வேறு நாங்கள் இது ஸ்கொயர் கார்டனிங்க, இதுக்கு இத்தனை இதாக பிரிக்கணும், இதுக்கு ஒரு செடிக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் விடணும் அப்படிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கேட்கும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா May 19, 2019 சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்தது. இது என்னென்னா நம்ம விதைச்ச வெந்தயக்கீரையை அறுவடை செய்ய வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை நல்லா அடர்த்தியாக சூப்பராக முளைச்சிருந்துச்சு. அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடுகு கீரை. அது ஒரு ரொம்ப குச்சி குச்சியாக இருந்துச்சு, இலை தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம இந்த பறிச்சுட்டு போன வெந்தயக்கீரையை வச்சு பருப்பு வெந்தயக்கீரை போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை சட்னி பண்ணியிருக்கோம். அப்புறம் வெந்தயக்கீரை வச்சு வத்தக்குழம்புலாம் நம்ம பண்ணி சாப்பிட்ருக்கோம். இது நம்மளே நம்ம தோட்டத்தில் செஞ்சு சாப்பிடும்போது அதோட சுவையும் தனி சுவை தான், நம்மளுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பசலைக்கீரை அறுவடை பண்ண வீடியோ. இது எடுத்தது May 29, 2019 சாயந்தரம் 7:45. ஸோ இதில் நம்ம பசலைக்கீரை அறுவடை செஞ்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வீட்டில் இருந்து கொண்டு போன விதையை வச்சு பண்ண அந்த வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் கடுகுக்கீரை. இதுதான் இந்த பசலைக்கீரை. இந்த விதைலாம் பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போவில் வாங்கியிருந்தோம். அதுக்கும் நான் தனியாக வீடியோவே போட்டிருந்தேன். என்னெல்லாம் ஹோம் டிப்போட ஒரு டூர் மாதிரியும் அதோட ஷாப்பிங் ஹால் மாதிரியும் நான் வீடியோ போட்டிருந்தேன். பசலைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக நிறைய இலையோடு சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னா பசலைக்கீரை வடை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பாலக் பூரி பண்ணோம். அதுக்கப்புறம் பாலக் புலாவ் பண்ணோம். வேறு என்ன பண்ணோம்,
பாலக்கீரை பொரியல் கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் வந்து நம்ம சேனல்லையே வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன அறுவடை பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. இது எடுத்தது வந்து ஜூன் 24, 2019. டைம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து 6:50 அப்போ தான் வந்து நம்ம இந்த அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து ஹோம் டிப்போவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து ஒரு வீடியோவாகவே ஹாலில் தான் நான் போட்டிருக்கேன். லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொத்தமல்லி செடி கிட்ட நீங்கள் வந்து போனீங்கனாலே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த தனியாவோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம அந்த அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கையை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியோட வாசனை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கையிலேயே இருக்கும். இன்னொன்று என்னென்னா நிறைய கார்டன் இருக்கும் அங்கே. அதில் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி விதை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அது யாரோ போட்டாங்களா இல்லை தானாக போன வருஷத்தோடது தானாக வந்துச்சான்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக கொத்தமல்லியாக இருக்கும். அப்படியே அவ்வளோ வாசனை வரும். அந்த தோட்டத்து கிட்ட போனீங்கனாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஆனால் அதை லாஸ்ட் வரைக்கும் வந்து யாருமே அறுவடை பண்ண மாதிரி தெரியல. அது ஃபுல்லாக வளர்ந்து காய் காய்ச்சி அது காய்ஞ்சி அந்த தனியாவாக இருந்துச்சு. அந்த தனியாவை எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்தது. அடுத்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து ஜூன் 29, 2019 அப்போ எடுத்தது. டைம் பார்த்திங்கன்னா வந்து சாயந்தரம் 7:30 மணிக்கு வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம தோட்டத்தோட ஓவர் வியூ வந்து எடுத்தது. இதில் ஒன்று பார்த்திங்கன்னா இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து வெங்காயத்தாள் தான் இது. ஸோ நாங்கள் இங்கே தோட்டம் இதில் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வெங்காய செடியில் வந்து இப்படி பூவெல்லாம் பூக்கும் அப்படின்றதே வந்து தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த பூக்குள்ளேயே வந்து குட்டி குட்டி வெங்காயமாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் வெங்காயம் விதை போல். ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எதிரில் இருக்குல்ல அதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராபெரி செடி எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ராபெரி செடி வின்டர் ஃபுல்லாக வந்து அது செத்து பிழைச்சிருக்கு. ஸோ வின்டரில் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி எல்லாம் வந்து மூடிடும் இந்த மண்ணை. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி இந்த செடி வந்திருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளோட புதினா அறுவடை செஞ்ச வீடியோ தான். இது வந்து ஜூலை 1 அப்போ எடுத்திருக்கோம். ஜூலை 1, 2019 சாயந்தரம் வந்து 6 மணி இருக்கும் இந்த வீடியோ எடுத்தப்போ. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இலையாக இருக்கும். அந்த புதினா கிட்ட போய் நின்னிங்கனாலே அந்த புதினா வாசம் அவ்வளோ சூப்பராக வரும். இந்த புதினா செடி நாங்கள் எப்படி வச்சோன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரியல. கீழெல்லாம் வந்து நிறைய புதினாவாக முளைச்சி கிடக்கும். ஸோ அதில் ஒன்று நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சோம். அது சூப்பராக வளர்ந்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வந்து ஒரு இடத்துல அந்த பைப்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பைப் வச்சு தான் நம்ம வந்து இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவோம். ஸோ அங்கே வந்து நிறைய புதினாவாக வந்து முளைச்சி கிடக்கும். அது வந்து காமனான இடம் தான் அது. ஸோ இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோட்டம் இல்லை, ஆனாலும் நாங்கள் வந்து அங்கே போய் ஃபுல் புதினாவையும் வந்து பறிச்சுட்டு வருவோம். ஸோ அந்த புதினாவை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து அங்கேருந்து பறித்த புதினா தான். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஸோ புதினா வந்து சூப்பராக இருக்கும். இந்த பெரிய பெரிய இலையாக வச்சு அதை வந்து கண்டிப்பாக வந்து நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து நீர் பாய்ச்சுற வீடியோ தான். இது பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு நம்ம தோட்டம். இது வந்து நான் பூசணி செடியும் நான் போட்டிருந்தேன். அது வந்து நான் மஞ்சள் பூசணி வந்து இந்த பொரியல் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த விதையை போட்டு இது வளர்த்துது. அதுக்கப்புறம் தக்காளி செடி நிறைய இருக்கும். அதுவும் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு வாங்கின தக்காளி விதையை போட்டது தான். அப்புறம் மிளகாவும் வந்து வீட்டில் இருந்த பச்சை மிளகாய் விதையை போட்டு வர வச்சது தான். இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி செடி இருக்கும். ஆனால் வந்து அது பூ பூத்திருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசல் லீவ்ஸ், அந்த பேசல் செடியும் வந்து வந்துருந்துச்சு. அது வந்து தானாகவே வந்தது, நான் விதை எதுவும் போடலை. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜூலை 14, 2019 சாயந்தரம் வந்து 7:45 எடுத்த வீடியோ இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து முள்ளங்கி அறுவடை தான் பண்ண போகிறோம். அதுவும் வந்து இதே நாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி. இது கொஞ்சம் பார்க்க பீட்ரூட் மாதிரி இருக்கும் உருண்டையாக, ஆனால் இது வந்து முள்ளங்கி தான். இது
இது நம்ம ஊரில் அவ்வளோவா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து யூஎஸில் வந்து அது ரொம்ப ஈஸியாக அதுதான் வந்து கிடைக்கும். அது வந்து சேலட் எல்லாம் போடுவாங்க. அதோட தோலை தான் நம்ம சீவ வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து விதை வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செடிகளோட விதையை தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அதாவது இந்த முள்ளங்கி, அதுக்கப்புறம் நூல்கோல், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு, இந்த மாதிரி. இது வந்து அந்த காய் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த கீரைகளை வந்து பறித்து அதையும் வந்து நம்ம சமைக்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 2 in 1 யூஸ்ன்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. இந்த கீரைலாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் செடி தான். இது ரொம்ப நாளாக அப்படியே தான் இருந்துச்சு. பீட்ரூட்டும் வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரியே தெரியல. சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த கீரையை சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை சீக்கிரமாக அறுவடை பண்ணியாச்சு. அப்புறம் இதுவும் வந்து நம்ம தோட்டத்தோட ஓவர்வியூ தான். இப்போ பார்த்திங்கன்னா புதினா செடி, இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல்கோல் செடி இது. அதுக்கப்புறம் கீரையும் இருந்தது. இது வந்து நாங்கள் கடையில் சமைக்கிறதுக்காக வாங்கின கீரையில் இருந்த விதையை போட்டு முளைச்ச கீரை இது. அப்புறம் நம்மளோட வெங்காயத்தால் எத்தனை பூ பூத்திருக்கு பாருங்கள். அது என்னோட சேர்ந்து என்னோடய மலரும் நினைவுகளை வந்து நீங்களும் சேர்ந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.